காட்டன் சாரீஸ்லாம் கூட நல்லா இருக்கு. எல்லாம் உள்ளே நல்லா சர்வீஸ் பண்றாங்க. So happy to be here at the Velvan stores and buy these sarees. Velvan stores, Usman Road, T Nagar, Chennai மற்றும் தூத்துக்குடி. 2026 யார் வந்தா நல்லா இருக்கும் பார்த்தீங்கன்னா புதுசாக நிறைய பேர் வராங்க. நடிகர் விஜய் வந்திருக்காரு. அவர் வந்தால் ஏதாவது மாற்றங்கள் கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு எவ்வளோ வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதுக்கு வாய்ப்பு எப்படி கொடுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 35% 40%. 100%லாம் சொல்ல முடியாது. ஏன்னா இவங்களுக்கு முன்னோடிகள்லாம் நிறைய பேர் இருக்காங்க. அரசியலை கரைச்சி குடிச்சவங்க. அவங்க முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இவரெல்லாம் சிறு துளி அளவு தான். ஆனால் மக்கள் மத்தியில் கடல் போல ஆதரவு இருக்கேன்னா ஆதரவு பெருகிக்கிட்டே தான் இருக்குது. அதுக்காக எல்லாருமே எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? சொல்லுங்க பார்ப்போம். அவரோட திறமைங்கிறது மற்றவங்களுக்கு வர்றதுக்கான வாய்ப்பு குறையுது. இவருக்கான ஓட்டுங்கிறது நிறையா கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஓட்டு எண்ணிக்கை நிறையா கிடைக்கும். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மக்களோட செல்வாக்களும் இருந்தாலுமே அரசியல் சூழ்ச்சின்னு நிறையா இருக்குது. அந்த சூழ்ச்சியில் இவருக்கெல்லாம் சிறு துளி தான். ஈஸியாக சூழ்ச்சி பண்ணி அவர் தோல்வி அடைச்சிடுவாங்க. ஆனால் மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குது. யாருமே வீழ்த்துறது கிடையாதுங்களே. மக்கள் மத்தியில் ஆதரவு வந்தால் அது நம்ம வந்து சேர்றதுக்கான வழி இருக்குது. ஆனால் இப்போ மக்கள் மத்தியில் வந்தாலுமே அந்த ஓட்டு போடுறோம்ல, அதிலே நிறைய வேலைகள் நடந்தாலும் நடக்கலாம். அந்த சூழ்ச்சியெல்லாம் விஜய் முறியடிப்பாருங்களா? அந்த சூழ்ச்சியெல்லாம் வென்றெடுத்து வந்தால் தான் முறியடிக்க முடியுமே தவிர்த்து வெல்லாமல் முறியடிக்க முடியாது. சூழ்ச்சியவும் தாண்டி நம்ம வெல்லணும் என்றால் மட்டும்தான் இந்த இப்போ நடக்கிற சின்ன சின்ன சூழ்ச்சிகளை கூட முறியடிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஆனால் விஜய் வந்தால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கருத்து. ஏன்னா இதுக்கு முன்னாடி செஞ்சவங்க யாருமே நன்மையானது அதிகமாக செய்யலை. சுருக்கமாக சொல்ல போனால் வைன் ஷாப் யார் தான் முன்னே? யாருமே மூடி. நான் மூடிடுறேன், அம்மா வாங்கினாங்க ஓட்டு. நான் மூடிடுறேன் அப்படின்னு ஸ்டாலின் வாங்கினாரு ஓட்டு. 3,000 கிடையாது. அப்புறம் என்ன சொல்கிறது? நிறைவேற்றுறாங்க. அவங்க சொல்கிறத நிறைவேற்றுறேன். வைன் ஷாப்பை மூடட்டும். ஃபஸ்ட்டு வைன் ஷாப்பை 3 நாளே போதும். அவங்க சொல்கிறத செஞ்சுட்டாங்க அப்படின்னு அர்த்தம். வைன் ஷாப்பை மூட மாட்டாங்க. மக்கள் மத்தியில் ஆதரவு இருக்குன்னு நினைக்கிறீங்களாண்ணா விஜய்க்கா? கண்டிப்பாக இருக்கு. விஜய்க்கு மக்கள் மத்தியில் ஆதரவுங்கிறது கண்டிப்பாக இருக்குது. அதனால் விஜய் ஜெயிச்சா நல்லா தான் இருக்கும். அவராவது ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லலை. அவர் ஜெயிச்சு வைன் ஷாப்பை முன்னா நல்லா இருக்கும். புரியுதா நான் சொல்கிறது உங்களுக்கு? அவர் ஜெயிச்சா நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னோட கோரிக்கை. இல்லை, வைன் ஷாப்பை முன்னா தமிழகம் நல்லா இருக்கும் என்பது தான் ஒரே கோரிக்கை. அவராவது ஜெயிச்சு வைன் ஷாப்பை மூடட்டும். 2026 யார் முதல்வர் வருவார்னு நினைக்கிறீங்க? அரசியலில் நம்ம எப்படி பேசுறதுங்க? சரி, டிவிகே விஷயத்து டிஎம்கேன்னு இருக்குது. எப்படி பார்க்குறீங்க இந்த போட்டியை? என்னங்க எல்லாம் செய்யறதுல தான் எல்லாம் செஞ்சுட்டு வந்துட்டுக்கிறாங்க. புதுசாக சொல்கிறதுக்கு இல்லை. ஏதோ விஜய் வந்து ஏதாவது செய்வார் அப்படின்னு சொல்லி மக்களுடைய கருத்து. அது மற்றபடி அவருடைய மனசு எப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல. ஆனால் எல்லா ஜோதிட ஆய்வெல்லாம் என்ன சொல்லுது அப்படின்னா இந்த தடவை கண்டிப்பாக விஜய் வருவார் அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. சரிங்கண்ணா, சொல்லுங்கண்ணா. அது பப்ளிக்கு ஜனங்க அவரை வந்து இன்னும் யாரும் வந்து ஒரு தவறாக சொல்லி நான் கேட்கல. மக்கள் மத்தியில் இவ்வளோ ஒரு ஆதரவு வந்திருக்கு. நீங்கள் ஜோதிடரானா? ஆமாம், நான் ஜோதிடர். சரி, சரிங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னா மக்கள் மத்தியில் இப்படி வந்திருக்கு? உங்கள் ஜோதிடம் என்னென்ன சொல்லுது? நம்ம ஒன்றும் அவங்களுடைய ஜென்ரலாக அரசியல் சம்மந்தப்பட்டவங்களை நம்ம கணிக்கிறது இல்லை. சரிங்க. கலைத்துறையில் இருக்கிறவங்க கணிச்சு இப்போ வருது, அப்புறம் அரசியலுக்கு போயிட்டாரு. சரி, அதனால நம்ம அதெல்லாம் கணிக்கிறது இல்லை. ஏன்னா நம்ம இப்போ உண்மையை சொன்னாவே மற்றவங்களுக்கு பிடிக்காது. என்ன இருக்குன்னு நம்ம சொல்லணுங்கிறது இல்லை. ஜனங்களுக்கு தெரியும் யார் வருவாங்க அப்படிங்கிறது. நான் ஒன்றும் புதுசாக ஒன்றும் சொல்ல போகிறேன். வேறு அதை கேட்க தான். நன்றி. சரி.